வணக்கம் கைஸ். பட்ஜெட் செக்மெண்ட்ல கேமிங் மொபைலா ரியல்மி தரப்புல இருந்து யூரோப்ல லான்ச் பண்ண மொபைல் தான் ரியல்மி 6S. இது எப்போ இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க, என்ன பிரைஸ்ல வரப்போகுது போன்ற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த மொபைலில் மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட ப்ராசஸர் பற்றி சொல்லியே ஆகணுங்க. ஏன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ஹீலியோ G90T ப்ராசஸர். மேலும் இது ஒரு கேமிங்காகவே உருவாக்கப்பட்ட 12 நானோமீட்டர் 2.5 GHz ஆக்டோகார் ப்ராசஸர். இதில் கிராஃபிக்ஸ்க்காக மாலி G76 GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ரெட்மி நோட் 8 ப்ரோ மற்றும் ரியல்மி 6ல் இந்த ப்ராசஸர் தான் கொண்டு வந்தாங்க. இதை மறுபடியும் இன்னொரு மொபைலில் கொண்டு வராங்கன்னா எந்த அளவுக்கு இதோட பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்க. மேலும் ஹைப்பர் பூஸ்ட், ஃப்ரேம் பூஸ்ட், டச் பூஸ்ட்னு இவ்வளோ பூஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் ரியல்மி 6S எனர்ஜின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் ரியல்மி 6 ரெட்மி நோட் 8 ப்ரோ வாங்கலாம்னு போனீங்கன்னா 14,000 16,000ன்னு விற்கிறாங்க. அந்த ப்ரைஸில் வர மொபைலோட ப்ராசஸர் உங்களுக்கு அதை விட குறைஞ்ச விலையில் ரியல்மி 6Sல தரப்போகிறாங்க. அது என்ன விலைன்னு இந்த வீடியோட நடுவில் சொல்கிறேன். இப்போது மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்துடலாம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் கொண்ட ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD டிஸ்பிளே 2400 x 1080 பிக்சல் ரெசல்யூஷனில் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. பேட்டரி பார்த்தீங்கன்னா 4300 mAh பேட்டரி மற்றும் அதற்கு 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. அதாவது நீங்கள் 30 நிமிடங்கள் சார்ஜ் பண்ணால் 0 to 50% சார்ஜ் பண்ணிடலாம்னு சொல்கிறாங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப் தராங்க. அதில் 48 மெகாபிக்சல் சாம்சங் GW1 சென்சார் பிரைமரி கேமராவாகவும், ரெண்டாவதாக 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் லென்ஸும், மூன்றாவதாக 2 மெகாபிக்சல் போர்ட்ரேட் லென்ஸும் மற்றும் நான்காவதாக 2 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸும் தராங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா ஒரு பஞ்ச் ஹோல் வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஸ்லோ மோஷன் வீடியோ சப்போர்ட்டோட வருது. ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா பவர் பட்டனில் சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் தராங்க. அப்புறம் டிஸ்பிளேல கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் தராங்க. ரேம் பார்த்தீங்கன்னா 4GB LPDDR4 ரேம், மேலும் 64GB UFS 2.0 ஸ்டோரேஜ் டைப் தராங்க. இந்த ஃபீச்சர்ஸ்லாம் ஆல்ரெடி ரியல்மி 6லேயே இருக்குது. ஆனால் அதை விட குறைஞ்ச விலையில் கொண்டு வரதுக்காக ரியல்மி 6Sோட கேமராவை மட்டும் 64 மெகாபிக்சல்லேருந்து 48 மெகாபிக்சலுக்கு குறைச்சிருக்காங்க. யூரோப்பில் விற்கிற விலையை இந்திய ரூபாய்க்கு கன்வெர்ட் பண்ணால் 16,500 ரூபாய் வருது. ஆனால் இது இந்தியாவுக்கு வரும்போது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 12,000 ரூபாயில் தான் வரும். ஏன்னா இதை ரெட்மி நோட் 9க்கு தான் காம்படிட்டராக வச்சுருக்காங்க. மேலும் இவங்க 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் தராங்க. ஆனால் பாக்ஸில் நார்மல் 5 வோல்ட் சார்ஜர் தான் தராங்க. இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்டில் லிஸ்டிங் ஆகிருக்கிறதா ஒரு சில இமேஜஸ் வந்தது. ஸோ அதில் லிஸ்டிங் ஆகிட்டாலே இந்தியாவில் லான்ச் பண்ணுறது உறுதி தான். இதோட லான்ச் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்தியாவில் ஆகஸ்ட் 6ஆம் தேதி நடக்கலாம். இல்லைனா அதுக்கு முன்னாடியே ரெட்மி நோட் 9 ஜூன் எண்டு இல்லைனா ஜூலையில் லான்ச் ஆச்சுன்னா அதற்கு போட்டியாக ரியல்மி 6Sஐ களத்தில் இறக்குவாங்க. ஏன்னா ரெண்டுமே சிமிலரான ஸ்பெசிஃபிகேஷன் தான் கொண்டு இருக்கு. ஆனால் ஒரு சில ஃபியூச்சர்ஸ் மட்டும் ரெட்மி நோட் 9 ஓரங்கட்டிடும்னு ரியல்மி தரப்புல இருந்து நினைக்கிறாங்க. அந்த ஒரு சில ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸர் மற்றும் இதோட ப்ரைஸ். வேறு இன்னும் இதில் என்ன தராங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 கார்டு ஸ்லாட் தராங்க. அதில் நீங்கள் 2 4G சிம் மற்றும் ஒரு 256 GB வர மைக்ரோ SD கார்டு போட்டுக்கலாம். USB டைப் C தராங்க. ஆண்ட்ராய்ட் 10 மற்றும் ரியல்மியோட ஓன் UIல ரன் ஆகுது. இந்த ரியல்மி UIல சில லாகிங் இஷ்யூஸ் இருக்குன்னு மக்கள் சொன்னாங்க. ஸோ இந்த மொபைல் மூலமாக அந்த UIல இருந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சரி பண்ணி கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். கலர் பார்த்தீங்கன்னா வழக்கமாக வர அதே பாலிஷ் கலரில் ஒரு வேரியண்ட் தராங்க. அதை லூனார் ஒயிட்னு சொல்கிறாங்க. அப்புறம் எக்லிப்ஸ் பிளாக்னு சொல்லி இன்னொரு கலர் தராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா GST ஏற்றிட்டாங்கன்னு சொல்லி இந்தியாவில் 10,000 ரூபாய் மொபைலை 12,000 ரூபாய்க்கும், 14,000 ரூபாய் மொபைலை 15,000 16,000 சொல்லி இந்தியாவில் விற்றுட்ருக்காங்க. இந்த நேரத்தில் 12,000 ரூபாயில் இந்த மொபைல் வந்தால் கண்டிப்பாக எல்லா மொபைலையும் வாரி துண்டு போயிடும். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் இதோட இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.